தோழமைகளுக்கு வணக்கம். புத்தர் நாமம் வாழ்க, தம்மம் வாழ்க, சங்கம் வாழ்க. இன்று சித்ரா பௌர்ணமி. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். அவர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் போது மக்கள் தண்ணீரை அவர் மீது பாய்ச்சி மகிழ்வாக உற்சாகமான குரல் எழுப்புகின்றனர். அன்பார்ந்த தோழர்களே, இந்த நிகழ்வானது ஆசிய கண்டத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் ஏப்ரல் 13 - 15 நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு கௌதம புத்தர் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது என்று நான் கூறுகிறேன். ஆம் தோழர்களே, ரோஹிணி ஆற்று நீர் பிரச்சனைக்காக, போரை தவிர்ப்பதற்காக நாட்டை விட்டு வெளியேறி அதன் பின் மக்களின் துன்பத்தை போக்குவதற்கான வழி என்ன என்று சிந்திக்க தொடங்கி அவர் ஞானம் எய்தினார். அந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய வகையிலேயே இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்று தெரியாமலே புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வை நினைவுபடுத்தக்கூடிய செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பகுதி 4, 5, 6 தொடர்ந்து கவனிக்கும்போது நான் கூறுவதுடைய தொடர்பு உங்களுக்கு புரியும். நமோ புத்தாயா. பகுதி 4. கௌதம சித்தார்த்தர் சாக்கிய சங்கத்தில் இணைதல். சாக்கியர்கள் தமக்கென ஒரு சங்கம் வைத்திருந்தனர். 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு சாக்கிய இளைஞரும் சங்கத்தில் இணைக்கப்பட்டு உறுப்பினராக வேண்டிய இருந்தது. சித்தார்த்தர் 20 வயதை அடைந்திருந்தார். சங்கத்தில் இணைவதற்கான அனைத்து தகுதியும் பெற்றிருந்தார். சாக்கியர்கள் கூடி பேசுவிடம் சான்ஸ்தகர் என அழைக்கப்பட்டது. சங்க கூட்டங்கள் அங்கேதான் நடைபெற்றன. கௌதமரின் தந்தை சுத்தோத்தனார் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று கபிலவாஸ்துவில் இருந்த சாக்கியர்களின் சான்ஸ்தகரில் சங்கம் கூடியது. சித்தார்த்தர் சங்கத்தின் உறுப்பினராவதற்கான தீர்மானத்தை தலைமை குரு முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து சாக்கியர்களின் சேனாதிபதி தன் இருக்கையை விட்டு எழுந்து சங்க உறுப்பினர்களை நோக்கி, சாக்கிய குலத்து சுத்தோத்தனாரின் மகன் கௌதம சித்தார்த்தர் அவர்களை சங்கத்தின் உறுப்பினராக வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். இத்தீர்மானத்திற்கு எதிராக யாரேனும் கருத்து கூற விரும்பினால் கூறலாம் என்றார். இது போன்று 3 முறை அவர் கூட்டத்தினரை நோக்கி கேட்டுக்கொண்டார். 3 முறையும் தீர்மானத்தை எதிர்த்து பேச யாரும் முன்வரவில்லை. சங்கத்தின் உறுப்பினர்களால் 3 முறை அங்கீகரிக்கப்படாத எந்த தீர்மானத்தையும் சாக்கிய சங்கம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது சாக்கியர்களின் வழக்குமுறை சட்டமாக இருந்தது. எனவே சேனாதிபதியின் தீர்மானத்தை எதிர்த்து பேச யாரும் இல்லாததால் அவருடைய தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சித்தார்த்தர் சாக்கிய சங்கத்தின் உறுப்பினராக முறைப்படி அறிவிக்கப்பட்டார். சாக்கிய சங்கத்தின் உறுப்பினராக கௌதம சித்தார்த்தர் அறிவிக்கப்பட்டதும் தலைமை குரு அவரை நோக்கி, சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் தங்களின் கடமைகள் யாவை என்று கூறுகிறேன் என்று ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துரைத்தார். அதாவது, தாங்கள் தங்களின் உடலாலும் மனதாலும் உடைமையாலும் சாக்கியர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும். சங்க கூட்டத்திற்கு தவறாது வருகை தர வேண்டும். சக சாக்கியரின் நடத்தையில் தாங்கள் காணும் எந்தவித தவற்றையும் சார்பேதுமின்றி அச்சமேதுமின்றி தாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். ஏதேனும் குற்றத்திற்காக தாங்கள் குற்றம் சாட்டப்படுகையில் தாங்கள் அதற்காக கோபிக்கலாகாது. மாறாக குற்றம் செய்திருப்பின் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லது குற்றமற்றவர் என்றால் நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்றார். மேலும் எவையெல்லாம் சங்க உறுப்பினர் அந்தஸ்தை இழக்கச் செய்யும் என்பவற்றை தலைமை குரு சித்தார்த்தரை நோக்கி கூறலானார். அவை: கற்பழித்தல் குற்றத்தில் ஈடுபட்டால் சங்க உறுப்பினராக நீடிக்க இயலாது. கொலை குற்றத்தில் ஈடுபட்டால் சங்க உறுப்பினராக நீடிக்க இயலாது.
களவில் ஈடுபட்டால் சங்க உறுப்பினராக தொடர இயலாது. பொய் சாட்சி கூறிய குற்றத்திற்கு உட்பட்டால் சங்க உறுப்பினராக இருக்க இயலாது என்றார். தலைமை குருவின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டுக்கொண்ட சித்தார்த்தர், சாக்கிய சங்கத்தின் ஒழுக்க விதிமுறைகளை எனக்கு எடுத்து கூறியதற்கு நன்றி என்றார். எனது சொல்லாலும் செயலாலும் அவற்றை நான் கடைபிடிக்க என்னால் இயன்ற அத்தனையும் செய்வேன் என்று உறுதி கூறினார். இத்துடன் பகுதி 4 முடிவடைந்தது. இந்த சாக்கிய சங்கத்தில் சித்தார்த்தர் அவர்கள் இணைந்ததை தொடர்ந்து நடந்தேறிய பிரச்சனைகளை காரணமாகவே அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த பகுதிகளில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.